இந்த மாதிரி இங்க பாரு. என்ன மாதிரி ஒரு ஆளை ஃபோன் பேசுற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டே, புரியுதா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரு அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கான சண்டை வந்துட்டு பெருசாகிக்கிட்டே போகுது. சாப்பிட்ற இடத்துல திவாகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு ஏன் நேத்தியா முட்டையை தின்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வளர்க்குறாங்க பாரு. ஏன் நேத்தியா முட்டையை தின்ன, ஏன் நேத்தியா முட்டையை தின்னன்ட்டு திவாகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அப்படி இருந்தும் பதில் சொல்கிறாரு, அந்த இடத்துல எனக்கு எஃப்ஜே ஊட்டி விட்டாமா, நான் ஏதோ விளையாட்டாக சாப்பிட்டேன், அதுக்கு தானே உனக்கு வந்து நிறைய கூட்டு பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இல்லையே நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி பாரு சொல்ல, திவாகர் இல்லை உனக்கு 3 கூட்டு பொரியல் கொடுத்தாங்க, நான் பார்த்தேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி திவாகர் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. சி, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிரிவியை நான் பார்த்ததே இல்லை. உன் வயிறு நிறையணும், உன் கூட இருக்கவங்க வயிறு வந்து நிறையக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு உடனே அப்படியே பிளேட்டை மாற்றினாங்க நம்மளுடைய பார்வதி. திவாகர் என்ன பண்ணிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டு சரி அப்போவா கியூசியில் தெரியும் உன்னோட லட்சணம் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பாருக்கு பயம் வந்துருச்சு. நேற்று பாரு பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே திவாகர் போய் வெளியே சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு. முக்கியமாக வினோத்துக்கு எதிராக பாரு பேசின விஷயம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு பாரு ஆப்போசிட்டாக நிறைய பேருக்கு ரொம்ப கேவலமாக வந்துட்டு பேசியிருக்கா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு எங்கடா சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு சொல்கிறப்பான்னு சொல்லிட்டு பாருக்கு லைட்டாக பயமும் வந்துருச்சு. மறுபடியும் கிட்ட போயிட்டு சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு சண்டை வலிச்சுக்கிட்டு இருக்காங்க. திவாகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சாப்பிட்றேன் கொஞ்சம் போறியா அப்படின்னு சொன்னாலும், சி நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி கேட்டு போவ. திவாகருக்கு சமகாண்டாயிடுச்சு. உடனே வந்துட்டு நீ எல்லாம் இவ்வளோ சுயநலமாக இருக்காத, நீ மட்டும் தான் விளையாடணும், நீ மட்டும் தான் மற்றவங்களை திட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று நம்ம திவாகர் பேசிட்டாரு. பாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு கேவலமான அட்டிடியூடு, பாருவோட அந்த கேவலமான அட்டிடியூட் இருக்குல்ல, அதை காமிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. சபரி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு பாரு நீ சண்டை போடு, நான் வேணாம்லாம் சொல்லலை, எனக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்குது, நான் சொல்லட்டுமா? சாப்பிட்றப்ப இந்த மாதிரிலாம் போயிட்டு ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத, சாப்பிட்டு தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது ஓகே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு பாரு போயிடுச்சு. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடத்துல போயிட்டு கண்டென்ட் கொடுக்கணும், கேம் விளாடணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த கேவலமாக பேசுகிற பாருவை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்களே வந்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.